அனைவருக்கும் வணக்கம். இறை ஊழியர் வீரமாமுனிவரை பற்றி வாசிப்பவர் அருட்சகோதரி ரெம்மோன், புதுவையிலிருந்து. வீரமாமுனிவரின் வாழ்வை நோக்கும்போது இயேசுவின் சீடராக முழுமையாக வடிவெடுத்து ஏழை எளிய புறந்தள்ளப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு பணிவிடை புரிந்த அவரது அர்ப்பண தாகத்தை பார்க்க முடிகிறது. ஒரு பணி சிறக்க வேண்டுமென்றால் மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பகிர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உணர்ந்தவராய் தமிழை கற்றார் வீரமாமுனிவர். தமிழில் படைத்தார். தேம்பாவணி காப்பியத்தையும் பல சிற்றிலக்கியங்களையும், முக்கியமாக தன்னை போல் அயல் நாட்டிலிருந்து வரும் மிஷனரிகளுக்கு உதவக்கூடிய வகையில் அகராதிகளையும் உருவாக்கினார். தமிழ் லத்தீன் அகராதி, போர்த்துகீசிய லத்தீன் தமிழ் அகராதி, சதுரகராதி இவற்றை உருவாக்கம் செய்தார். 2019ஆம் ஆண்டு தமிழக அரசு இவரை தமிழ் அகராதிகளின் தந்தை என்று போற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறந்த மொழிபெயர்ப்பாளராக திருக்குறளின் அறத்துப்பால், பொருட்பால், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடியையும் லத்தீன் மற்ற ஐரோப்பிய மொழிகளிலும் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தார். இறையாட்சியை மண்ணில் விதைக்கவே பன்முக பணியாளராய் இவ்வாறு சான்று பகர்ந்த வீரமாமுனிவரின் விசுவாசத்தையும் விடாமுயற்சியையும் இறுதி வரை தன்னுடைய பணியில் தொடர்ந்த சாட்சிய வாழ்வையும் நம்மால் காண முடிகிறது. வீரமாமுனிவர் அன்னை மரியாளின் அன்பு பக்தர். எனவேதான் நம் மண்ணுக்கு ஏற்றவாறு, தமிழ் மண்ணுக்கு ஏற்றவாறு மரியன்னையை அலங்கரித்து தமிழ் பெண்ணாக புடவை உடுத்தி நகைகள் அணிவித்து ஏலாக்குறிச்சி, கோணாங்குப்பம் போன்ற திருத்தலங்களில் மக்கள் கொண்டாடும்படி செய்தார். மேலும் காமநாயக்கன்பட்டி, ஆவூர், திருச்சி பழைய கோயில், வரதராஜன்பேட்டை, பூண்டி, வடுகர்பேட்டை இங்கெல்லாம் வீட்டிருக்கும் அன்னை மரியாளை போற்றினார். யோசேப்பின் பெயரை தாங்கிய இவர் யோசேப்பை வரங்களை அள்ளித்தரும் வளனாக பார்த்தார். தேம்பாவணியின் காப்பிய தலைவனாக்கி பற்றுறுதி மிக்க வீர திருமகனாக தமிழ் இலக்கிய உலகிற்கு தேம்பாவணி காப்பியத்தையும் வழங்கினார். தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே நற்செய்தி பணிக்காக முழுமையாக ஈந்த வீரமாமுனிவர் தாய்நாடு திரும்பாது மதுரை பணித்தளத்தில் 36 ஆண்டுகள் பண்டாரசாமியாக கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் வெள்ளத்திலும் அரும்பாடுபட்டு உழைத்து நற்செய்தியாளராக பணியாற்றினார். 1747ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 4ஆம் நாள் உடல் நலம் குன்றியவராய் தன் 67ஆம் அகவையில் இறைவனடி சேர்ந்தார். அவரது கல்லறை இருந்த குருகுலம் இயேசு சபை தடை செய்யப்பட்ட பிறகு 1791இல் திப்பு சுல்தானால் தரைமட்டமாயிற்று. அன்றைய அம்பலக்காட்டின் இன்றைய பெயர் சம்பாலூர். இது கேரள திருச்சூர் மாவட்டத்தில் உள்ளது. அம்பலக்காடு இயேசு சபை இல்லத்திலிருந்து ரோமைக்கு அனுப்பப்பட்டுள்ள ஆவணங்கள் வீரமாமுனிவரின் ஆழமான ஆன்மீக பக்குவத்தை எடுத்து எம்புகின்றன. படைப்பாற்றலுடன் பிரச்சினைகளை அணுகி பக்குவமாக கையாண்டு பலன் தரும் சந்தர்ப்பங்களாக மாற்றியது இவரது ஆன்மாக்களை மீட்கும் ஆன்மீக தாகம். இறைவனுக்கு மாட்சி, மனித மாண்பை மதிக்கும் பாங்கு, பெண்மைக்கு மரியாதை, அனைவருக்கும் மீட்பு என்று அன்பிற்கு சான்று பகர்ந்தவர் வீரமாமுனிவர். நன்றி. இந்த தொடரை சர்வவியாபி இதழில் பதிப்பித்த இதழின் ஆசிரியர் அருட்தந்தை ஒகிஸ்திற்கும், இதை ஒளி பரப்பிய சகோதரர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.